என்ன இந்த ஆள் குட்டி போட்டு எறும்பு மாதிரி தெரிஞ்சுக்கிறான். எப்பா என்னப்பா என்ன ஆச்சா? உங்க அக்கா எங்க போனாலே தெரியலடா. எங்க போனான்னு தெரியலையா? என்னப்பா சொல்ற? காலையில போனவோ என்னாச்சுன்னு தெரியல. யாராவது கத்துட்டாங்களான்னு தெரியலையே. போச்சு, குடும்ப மனமே போச்சு. இருப்பா, ஏன் அவசரப்படுற? எங்கன்னா போயிருக்கான் வரையிறான். எனக்கு பைத்தியம் பிடிக்குது மகனே. போய் சேர்ந்துரு, பைத்தியக்கார ஆசைக்கு இல்ல சுத்தலாம் எழுதி கொடுத்துட்டு. என்னடா பேசுற? இல்லப்பா, அக்கா எங்க போச்சுன்னு வருத்தத்தில் இருக்கிறல்ல, அதை பத்தி போல போறப்பா. என்னப்பா என்னாச்சு எல்லாம் கத்தினிக்கிறீங்க? உங்க அக்கா ஓடி போயிட்டாளாண்டா. எப்பா முட்டிச்சு தொல்லை. எப்பா நான் கேக் வாங்கிட்டு வரேன், வீட்டு சாப்பிடலாம்ப்பா. டேய் அக்கா வரலடா, அந்த ஆள் நம்ம ஓடி போச்சுன்ற டக்குன்னு. இவ்வளவு நேரம் வரலன்னா ஓடி போச்சுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா சொல்றப்பா நீ, அது ஓடி போச்சு. இப்ப என்னடா பண்ணலாம் சின்னவனே? ஒன்னும் இல்லப்பா, இருக்கிற சொத்துல எங்க மேல எழுதி வச்சுட்டா எதுனா காசு ராமேஸ்வரம் போ. என்ன தோக பேசுறடா? எப்பா அக்கா தான் ஓடி போச்சா, இங்க இருந்து நான் பண்ண போறா. அப்பனா என்னை வீட்டு விட்டு போட சொல்லியா? இதுக்கு மேல பச்சை யாரும் சொல்ல முடியாது, அதான் சொல்றேன். என்னண்ணா பேசுற? அப்படியே போ, சொல்ல எப்படி போற? 2 பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கிட்டு அனுப்பலாம். என்னது? புது பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கிட்டு அனுப்புறப்பா, போயிட்டு வா. கால் மேலே இப்ப என்னடா நினைச்சிருக்கீங்க? அதான் சொல்றேண்ணா, நீ காசி ராமேஸ்வரம் போயிட்டா நான் சொத்து பிரிச்சுக்குவான். யாருக்காக இது யாருக்காக? சிவாஜி பாட்டு பாடுறாராம். என்ன பாட்டு இருந்தாலா? அங்கிள் எனக்கு பயமா இருக்குது அங்கிள். வாமா தலைவர் இருக்கிறாருல. யாரு இது? அக்கா என்ன இது? அவசரப்படாத, இருங்க எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். நீ அடி பொண்ணு இப்படியே பண்ணி வச்சுக்கிற? இருப்பா, ஏன் அவசரப்படுற? சின்ன சிறுசுங்க ஏதோ அவசரப்பட்டுச்சா? என்ன சின்ன சிறுசுங்க அவசரப்பட்டுச்சா? என்ன பேசுறப்பா நீ? துபர், நீங்க போலீஸ் போனாலும் உங்க கேஸ் செல்லாது, ஒழுங்கா ஏத்துக்குங்க. துபர், அவங்க எப்படியாவது கட்டு போட்டோம், எங்க வீட்டு வாசப்படி ஏறக்கூடாது. ஏய் என் பொண்ணுடாரு. அதான் ஓடி போச்சே, அப்புறம் நான் பொண்ணுடா. அப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டோமா? கவலைப்படாதம்மா, ஆனா உள்ள வர சொல்லு. அதை உள்ள சேர்த்தேனா நாங்க வெளியே போடுவோம். நீ என்ன சொல்ற? போய் தொலைங்கடா. ஒரு அக்கா காசு கல்யாணம் பண்ணி வந்துக்கிறா, உள்ள சேர்க்காம இது பண்ணுக்கிறீங்க. எங்க பேச்சை மீறி லவ் மேரேஜ் பண்ணிக்கிறான். என் கிட்ட சொன்னாலா? அவசரப்படாதப்பா, நான் தான் மாப்பிளோட அப்பா. கையறா கம்யூனிட்டி வாயை ஒடிச்சிடுவேன். சின்னுங்க பெரியங்க மரியாதை எல்லாம் பேசுறது என்னடா பழக்கங்க? நான் என்ன பழக்கம்? மேல கை வச்சு பேசுறான். ஏன்னா உன்ன கல்யாணம் பண்ணிச்சு இப்படி பண்ண சொல்ற? ஒன்னே பண்ண வேணாடா, சொத்துல பங்கு கூடாது, அவ்வளவுதான். சொத்து போகும்போது எத்தனைடா போற? நிறைய போறவன பணம் இல்லாம ஒன்னே வேலைக்கு ஆக தம்பியே. மச்சான் உன் தங்கச்சி நல்லபடி பாத்துக்கிற மச்சான். டேய் யாரடா மச்சான்றா? மானம் கட்டவன. ஒரு வீட்டுக்கு வந்த மாப்பிளைய பார்த்து இப்படி பேசலாமா? யாரு மாப்பிள? எனக்குலாம் மாப்பிள இல்ல, கம்முன்னு வேலையை பாரு. டேய் நானு போன போது போட்டு ஓவரா பேசுறா. என்னடா என்ன பண்ணுவேன்? புளிய வச்சு அடிப்பியா? என் புள்ளைகிற ஸ்டைலுக்கு எங்கே போடுவேன்? நான் மக்கள் கல்யாணம் பண்ணி கிளக்குற மாதிரி பேசிட்டியா? என்ன ஸ்டைலோட மண்ணாங்கட்டி ஸ்டைல 4 முடி முன்னாலும் தொங்குது, அவ்வளவுதான். உன்னதானே கேவலப்படுத்துறேன், பேசலாம் அப்படியே நின்னுங்க அடிக்கிறியா? நான் பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. மாப்பிள உன் ஸ்டைல் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு மாப்பிள. தேங்க்ஸ் மாமா. அப்புறம் என்னங்க, எங்க அப்பாவுக்கே நீங்க ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அந்த ஆளுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு பிடிக்கலையே. டேய் உனக்கு புடிச்சா நாகுது, புடியல நாகுது, விட்டுட்டு போட நாதாரியா. நாதாரியா என்னையா? செவுடு பண்ண வைப்பேன், நாடு ஓட்ட புரிஞ்சு பையா. பெருகி சிறுலுங்க மரியாதை பேசுறா. எப்படி இருந்தாலும் அக்காவோட மாமனாரு. அக்காவே இல்லடா, தலைமை விட்டுண்டா. அக்கா என்னத? நானும் உன்னை தலைமை வீட்டோட போட. டேய் கிளிமுக்கா, மூக்க அறுத்து போட்டுவேன். என்ன கொழுப்பா? ஒரு அப்பனை பார்த்து என்ன பேசுறீங்க? நீ என்ன பேசுற? வீட்டு விட்டு வெளியே போடுற அவ்வளோ அசால்ட்டா? என்னால தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. சாரி மாமா. சாரி பூரி என்ன சொல்லி வராத, மூடி வெளியே போடா. டே தம்பி, நானும் போனா போதுன்னு பாக்குறேன், நான் ஓவரா பேசுறேன். அப்படித்தான் பேசுவேன். ஓடி போடல அப்புறம் நான் வக்காலத்த. இந்த மாதிரி ஸ்டைல் மாப்பிள்ளை யார கிடைப்பாங்க இந்த அக்காவுக்கு? ஸ்டைல் என்றாங்களாடா உன்ன? அப்படின்னாடா ஸ்டைல் அப்பா நீயா? எனக்கு படத்துல நடிக்கிறதுக்கு 3 பட்டில கூப்பிடுறாங்க தெரியுமா உனக்கு? மூஞ்ச பேர் ஏதோ கம்பளி பூச்சி கட்சி மூஞ்சி வீங்கி போன மாதிரி இதே இல்ல 3 பத்துக்கு கூப்பிடுறாங்களாம். நோ, எனக்கு சப்போர்ட் பண்ணதான் வந்தேன். இப்ப என்ன திட்டுற? அண்ணான்னு சொல்லாதடா, ஆரி போன இட்லியா? நீங்க தானே பேசி எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்கண்ணா. அவன் அண்ணான்றா, நீ அண்ணான்ற, நான் தான் நடக்குதா? தலைவர அதான் நடந்து இருக்கட்டும். நீ 2 பேரும் ஒண்ணு சேர்த்து சொத்துல பங்கு வாங்கி கொடுத்து திட்டம் வந்து பங்கு வாங்கி கூடா. பாத்தியாப்பா என்ன பிளான்ல வந்துக்கிறானுங்க? சொத்துல பங்கு வேணுமாப்பா? என்ன ஓடனா தூக்கி குத்துருவியா? மவனை தலைகால் வச்சு அழிச்சிருவேன் நைட் ஒரு நைட்டா. யோ இப்ப நான் தான் சொல்ல வர கட்சியா? இவங்க வீட்டுக்கு சேர்த்துக்கு போறியா இல்லையா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இவங்க வீட்டுல சேர்க்க மாட்டேன். நீ செம்படா. அடா பூரா முக்கா, என்ன செத்து போன்ற அப்படி குழம்பு கழுத்துக்கு வந்து வச்சிருவேன். யோ போய் சமாதானமா பேசி, அப்பதான் அவன் சமாதானமா ஆவான். மச்சான் மச்சான் என்ன ஏத்துக்கு மச்சான். என்ன நெய்ஸா பேசுறான்? அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. என்ன மச்சான் இப்படி பேசுற? உனக்கு நான் நின்னு செய்வேன் மச்சான். என்ன நின்று செய்வான்? சேர்த்துக்கலாமா?
தம்பி சேர்த்து தம்பி ஏதோ சின்ன சீசுங்க ஒண்ணு செஞ்சிச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏக்கா எப்படி இவரை பார்த்த? நான் தினமும் ரோட்டு பக்கம் போவேன் சேட் அடிக்க. பசங்க தான் சைட் அடிக்க போவாங்க, இது போய் இது போறேன். அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் இவரு என்ன ரொம்ப நாளா வாட்சா போட்டுங்கிறாரு போல. வாட்சா விட்டுந்தானா? நீ அப்பா வாட்சா விட்ட? தினமும் அந்த பக்கம் போகும்போது வெளியே வந்து நின்றுடுவேன். அப்புறம் என்னாச்சு மாப்பிள? ஒரு நாள் காலேஜ் போன மாமா, அதுக்கு என் பொண்ணு என்ன சொன்னா? நான் காலையில போயிட்டுன்னு சொன்னான். அட கரம் பூச்சுண்ணே, இதெல்லாமாடா பேசுவ? நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இவரு என்ன பார்க்க வரும்போது தலைமுடியெல்லாம் ஆடி ஸ்டைலா இருந்தாரு. நான் பாட்டு கூட பாட மறந்துட்டியா? லவ் பஸ் லவ் பஸ் அந்த பாட்டு தானே? தக்க திமித்த அதே பாட்டு தான். சரி சொல்லு, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் 2 பேருக்கும் காதல் வந்துடுச்சு. ஓஹோ அப்படித்தான் வந்துச்சா? உனக்கு எப்படிக்கா அவரை பிடிச்சா? அவருடைய ஹேர் ஸ்டைல் தான். அட சொட்ட மாண்டியா, இத்தனை நாள் நீ சொட்டேனே தெரியாதுடா பாவி. பொய் பொய் எல்லாமே பொய். சாரி டார்லிங், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ. கொஞ்சம் இல்லைனாலும் பரவாயில்ல, சுத்தமா ஒண்ணுமே இல்லடா பாவி. அழகு இல்லை இல்ல. அட சில்வர் பாத்திரம் தலையா, அதான் வாங்கினாந்து இப்பதான் அழகு இல்ல இல்லன்னு பாக்குறேன். பாட்டு பாடி மைக்கெல்லாம் இல்ல. ஆமா, இவர் பாடு ரெஸ்பிபியா, இவர் பாடுறதாடியே மயங்கிடுறாங்க. இங்க பாருமா, நீ என் பையன் தலைமையில கை வச்சு ரொம்ப ரொம்ப தப்பு. உங்க பையன் சொட்டை இல்லன்னு ஏமாத்திட்டு தப்பு இல்லையா? அது சின்ன தப்பு தான், அது போய் நாக்குதா? ஏண்டா இதோட சின்ன தப்பு மொயனுக்கு தரா மண்டை. என் பையன் இன்சல்ட் பண்ணாதான் அவள் தான் தெரிஞ்சுக்கோ. பரவாயில்ல, இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணியுமா? டேய் அப்பா, காக்கா மூக்கா கத்திரிக்கோல் போட்டு மூக்க வெட்டுருவேன். ஏக்கா, நான் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா? என்ன இந்த ஆளை கட்டி சொல்றான் இந்த ஆளு? ஏய், எழுந்த கட்டிங்க நீ அப்புறம் ஆகுதா? அது செல்லாது. ஏய் மண்டை போடா. என்ன டார்லிங் இப்படி சொல்ற? ஐ ஹேட் யூ. இங்கிலீஷை பத்தி அக்காக்கா? ஏக்கா நந்து போச்சா? ஏத்துக்கா. மேவ இருந்தாலும் எனக்கு வேணாம். அது பிரிசகி சொல்லி விடவா, இது கவிதையா கிள்ளி விடவா, அழகு தோண்டி பள்ளம் போட்டும் பதிக்கவா. டே பாப்புலர் அப்பல முஞ்சியா, ஏன்டா அதுகிட்ட போய் கத்திங்க அடிடா? நான் அவையிலாம் செத்துடுவேன். சாவுடா சாணு கலிமுக்கா, இது ஒரு பஞ்சாயத்து என்ன வேற கூப்பிட்டானுங்க பேர். நான் போறேன்டா. தலை தலை என்ன தலை போயிடுறா? போடா தத்தல, உங்க புள்ள சொத்த தலை இல்ல வேற பஞ்சாயத்து கூப்பிட்டீங்க. ஆட்டி ஆட்டாந்து சுத்தி அக்காவுக்கு ஆட்சி சுத்துறாங்க, அதான் வானான்டா. மகளே அவரை ஏத்துக்குமா? நோ, என்ன கல்யாணமா வேணாம், ஒன்னே வேணாம். ஓ டார்லிங் டார்லிங் டார்லிங். நீ எப்படியே பூச்சிடுறா எப்படி மருமகளா? அதான் போச்சா, எடுத்து இடுப்பல விடுப்பேன் போடா. கரம மூச்சுனுங்க வந்துட்டானுங்க. எப்பா இன்னோட உன் பொண்ணு இல்ல. யாருக்காக இது? யாருக்காக? யாருக்காகவா? போடா. ஏய் அண்ணா, ஏடா அப்பா போட்டுட்டா? அவரே வைக்க விட்டாரு, சொத்து நம்மளுக்கு தான். புரிதா இல்லையா? இது தப்பாச்சே. தப்பாச்சேவா? இன்னொரு அடி வாங்கணுமா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். குத்தாதான் அடங்குறானுங்க.